டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாப்பனீஸ் கேண்டில்ஸ்டிக்ஸும் அதோட டைப்ஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேண்டில்ஸ்டிக்கில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து புல் கேண்டில், அப்புறம் வந்து பியர் கேண்டில். புல் கேண்டிலில் நிறைய டைப்ஸ் இருக்குது, பியர் கேண்டிலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது பின்னால் பார்க்கலாம். கேண்டில்ஸ்டிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேண்டில்ஸ்டிக்கில் வந்து இந்த இந்த ஃபுல் இடத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கேண்டில்ஸ்டிக்கில் இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஷேடோ ஆர் விக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக கேண்டில்ஸ்டிக் எப்போவுமே ஓப்பன், அதோட கேண்டில்ஸ்டிக் ஓப்பன் ஆகிற டைம், அப்புறம் வந்து கேண்டில்ஸ்டிக்கோட ஹை, கேண்டில்ஸ்டிக்கோட லோ, கேண்டில்ஸ்டிக்கோட க்ளோஸ், இதை வச்சு தான் ஒரு கேண்டில் வந்து எந்த கேண்டிலாக ஃபார்ம் ஆகுது அதை வந்து முடிவு பண்ணுறாங்க எப்போவுமே. இதை வந்து ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், அப்புறம் வந்து கேண்டில்ஸ்டிக் மேத்தமெட்டிக்ஸ், இது எல்லாமே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஹேமர் கேண்டில்ஸ்டிக் வந்து பார்க்கலாம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து புல்லிஷ் ஹேமர், செகண்ட் ஒன் வந்து பியரிஷ் ஹேமர். இந்த புல்லிஷ் ஹேமர்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது க்ரீன் கலர் பாடியும் இதில் வந்து என்னென்னா நல்லா பார்க்குறதுக்கு ஹேமர் மாதிரி இருக்கும். இது வந்து க்ரீன் கலர் பாடியும் ஒரு லாங்கான ஒரு நீளமான ஒரு விக்கே இருக்கும். இது வந்து இன்வெர்ட்டட் ஹேமர், இது வந்து நார்மலான ஹேமர். இதில் வந்து இந்த நார்மல் ஹேமர்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹேமர் வித் நோஸ், இன்னொன்று வந்து ஹேமர் வந்து நோஸ் இல்லாதது. இதுதான் ஹேமர் வந்து நோஸ் இல்லாத ஹேமர். இது வந்து நோஸ் இருக்கிற ஹேமர். ரெண்டாவது இன்வெர்ட்டட் ஹேமர். இன்வெர்ட்டட் ஹேமர் என்னன்னா ஹேமரை வந்து தலைகீழ வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இன்வெர்ட்டட் ஹேமர். இதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது, வித் நோஸ், வித்தவுட் நோஸ். அதாவது மேலே அந்த சின்ன, இப்போது இது ஹேமர்னு எப்படி சொல்கிறோம்னா நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஹேமர் மாதிரியே இருக்கனால ஹேமர்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒரு சில டைம் மேலே விக் வைக்கும், கீழே பெரிய விக் வைக்கும், மேலே சின்னதை வைக்கும். அந்த சின்ன விக்காக தான் நம்ம நோசும்போம், கீழே வைக்கிறது வந்து நம்ம வந்து ஷேடோ ஆர் விக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதை வந்து நம்ம நோஸ் தான் எப்போவுமே சொல்லுவோம். இன்வெர்ட்டட் ஹேமர்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வித் நோஸ், வித்தவுட் நோஸ். நெக்ஸ்ட் வந்து பியரிஷ் ஹேமர் பார்க்கலாம். பியரிஷ் ஹேமர்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று ஹேங்கிங் மேன், அடுத்தது வந்து ஷூட்டிங் ஸ்டார். இதை வந்து ஏன் ஹேங்கிங் மேன் சொல்கிறாங்க, இதை ஏன் ஹேமர் சொல்கிறாங்கன்னா, இது க்ரீன் கலர் கேண்டிலுங்கிறதுனால, அதாவது புல் கேண்டிலுங்கிறதுனால இதை வந்து ஹேமர்னு சொல்கிறாங்க. இது பியர் கேண்டிலுங்கிறதுனால இதுவும் ஹேமர் தான், இதுவும் ஹேமர் தான். இது எல்லாமே ஹேமர் தான். ஆனால் இதுக்கு ஒன்று தனித்தனியாக ஸ்பெசிஃபையாக ஒரு நேம் வச்சுருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து ஹேங்கிங் மேன் அப்படின்னா தூக்கில் தொங்குறவங்க அப்படின்னு அர்த்தம். ஹேங்கிங் மேனா தூக்கில் தொங்குற ஒரு நபர்னு அர்த்தம். இதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அதாவது இதெல்லாம் வந்து ரிவர்சல் கேண்டில்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒவ்வொரு இந்த கேண்டில்ஸ்லாம் வந்துச்சுன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். இந்த கேண்டில்ஸ்லாம் வச்சாலும் இந்த ஒரு டவுன் ட்ரெண்டில் இந்த கேண்டில்ஸ்லாம் வந்தால் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்துச்சாலும் அந்த மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். அதனால் இது வந்து ரிவர்சலுக்கு மோஸ்ட்லி இப்படி யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில்ஸ் தான் அந்த ஹேமர் கேண்டில்ஸ்டிக். சரி, இப்போ நம்ம ஹேங்கிங் மேனை பற்றி பார்க்கலாம். ஹேங்கிங் மேன் நார்மலாக பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். வித் நோஸ்னாலும் இப்படி தான் இருக்கும். வித்தவுட் நோஸோட ஹேங்கிங் மேன் ஹேமர் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு ஏன் ஷூட்டிங் ஸ்டார்னு பேர் இருந்துச்சுன்னா, அப்படி வானத்துலேருந்து ஸ்டார் வந்து அப்படி ஷூட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். அதாவது ரிவர்சலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் ஷூட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் இந்த ஹேமரை வந்து ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க இந்த ஹேமருக்கு. இதுலேயுமே 2 டைப் இருக்குது, வித் நோஸ், வித்தவுட் நோஸ். ஆனால் இது சொல்ல போனால் எல்லாமே ஹேமர் தான், ஹேமர் கேண்டில்ஸ்டிக் தான். அதில் வந்து ஒரு சில டைப், அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேம் எல்லாருக்குமே இருக்குது. இது வந்து ஹேமர், இது இன்வெர்ட்டட் ஹேமர், இது ஹேங்கிங் மேன், இது ஷூட்டிங் ஸ்டார். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து மார்போசு கேண்டில். இதில் வந்து 2 டைப் இருக்குது, புல்லிஷ் மார்போசு, பியரிஷ் மார்போசு. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி கேண்டில். அதனால் இதை வந்து மார்போசு, அதாவது ஜாப்பனீஸ் நேம் வந்து மார்போசு கேண்டில் அப்படின்னு சொல்லி. அதாவது ஸ்ட்ராங்கான பாடி இருக்கும். ஒரு சில டைமில் விக் இருக்கும், விக் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து புல்லிஷ் மார்போசு, அதாவது க்ரீன் கலர் கேண்டில். புல் கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் வந்து வந்துச்சுன்னா அது புல் மார்போசு. ரெட் கலர் பியரிஷில் வந்துச்சுன்னா அது பியர் மார்போசு. இப்போ வந்து இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று விக்கு வச்சது, இன்னொன்று விக்கு வைக்காது. அதே மாதிரி பியரிஷ் மார்போஸ்லேயும் 2 டைப் இருக்குது, விக்கு வச்சது, விக்கு வைக்காது. இது வந்து ஸ்ட்ராங்கான பாடி கேண்டிலாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து ஸ்பின்னிங் டாப் கேண்டில். ஸ்பின்னிங் டாப் கேண்டிலுங்கிறது என்னென்னா, பாடி வந்து ஒரு சதுரமான ஒரு ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி அதோட விக்கு வந்து 2 பக்கமுமே பெருசாக இருக்கும். அப்படி இருந்தாலே வந்து ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் இருக்கும். இதில் 2 டைப் இருக்குது, புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப், bearish ஸ்பின்னிங் டாப். இது வந்து டோஜி கேண்டில் வந்து பார்க்க போகிறோம். டோஜி வந்து எந்த கலர்னாலும் இருக்கலாம், ஆனால் அதோட பாடி வந்து ஓப்பனும் க்ளோஸும் வந்து சேமாக இருக்கணும். அதே டைமில் விக்கும் மேலேயும் கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது டோஜி. இது வந்து நார்மல் டோஜி. இதை வந்து என்னென்னா, அது வந்து ஷார்ட் விக் இல்லைனா ஷார்ட் ஷேடோ டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விக் வந்து சின்னதாக இருக்கும். இது வந்து லாங் ஷேடோ டோஜி அப்படின்னா லாங் விக் டோஜின்னு சொல்லுவாங்க. இதோட விக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பாடி வந்து ஓப்பன் க்ளோஸும் ஒரு அளவுக்கு சேமாக இருக்கும். டோஜி பொறுத்தவரையும் கலர் வந்து வித்தியாசமாக இருக்கலாம், ஒரு சில டைம் பிளாக் கலராக கூட இருக்கும். அப்புறம் வந்து இந்த டோஜிக்கு வந்து ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்து மேலே பாடி இருக்கும், கீழே மட்டும் விக் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா இது வந்து ட்ராகன் ஃப்ளை டோஜி. இதே அது இன்வெர்ட்டடாக வந்துச்சுன்னா கிரேவ் ஸ்டோன் டோஜி. அந்த பின் பாரில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, புல்லிஷ் பின் பார், bearish பின் பார். இதுவும் கிட்டத்தட்ட சேமாக ஹேமர் கேண்டில் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஹேமர் கேண்டிலே கிடையாது. இது சொல்லப்போனால் ஹேமர் கேண்டில் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஹேமர் கேண்டிலை விட விக்ஸ் வந்து இதில் வந்து பயங்கர பெருசாக இருக்கும். இது வந்து புல்லிஷ் பின் பார். இது வந்து வித் நோஸ், வித்தவுட் நோஸ். இது வந்து இன்வெர்ட்டட் புல்லிஷ் பின் பார். இது வித் நோஸ், வித்தவுட் நோஸ். இது bearish பின் பார். இது இன்வெர்ட்டட் bearish பின் பார். இது வித்தவுட் நோஸ். இது எல்லாமே ஓப்பன் ஹைலோ. இதோட எக்ஸாம்பிள்லாம் வந்து நம்ம இப்போ மார்க்கெட்டில் பார்க்கலாம். இது ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் தனி வீடியோ நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி கேண்டில்ஸ்டிக் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே இனிமேல் வரக்கூடிய வீடியோங்களை நான் வந்து கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கேண்டிலுக்கும் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு கேண்டிலாக பார்த்துடலாம். இது வந்து நார்மலான ஒரு டோஜி கேண்டில். ஏன்னா அந்த ஓப்பன் க்ளோஸ், அந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வந்து அது ஓப்பனும் க்ளோஸும் ஓரளவுக்கு சேமாக இருக்குது. இங்கே ஓப்பன், இங்கே க்ளோஸ், இது ஹை, இது லோ. அதனால் இது ஒரு நார்மலான ஒரு டோஜி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்போஸ் கேண்டில். ஒரு ஸ்ட்ராங்கான பாடி கேண்டில், மேலே ஒரு சின்ன விக், கீழே ஒரு சின்ன விக். இது வந்து மார்போஸ் கேண்டில். இதுதான் ஸ்பின்னிங் டாப் கேண்டிலோட ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால். ஏன்னா இதோட பாடி ஷேப் கரெக்டாக இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஒரு மீடியமான பாடி சைஸு. நெக்ஸ்ட் வந்து மேலேயும் விக், கீழே விக். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பின் பார் கேண்டில், சாரி ஸ்பின்னிங் டாப் கேண்டில். இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டில் ஸ்டிக்கு. இது இன்வெர்ட்டட் ஹேமரு. இது வந்து ஹேமர் கேண்டில் ஸ்டிக், பின் பார் கேண்டில். ஏன் சொல்கிறேன்னா விக் வந்து நல்ல லென்த்தாக இருக்குது, அதே மாதிரி நோஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது வந்து ஒரு பியர் பின் பார். இது வந்து பியர் வந்து இன்வெர்ட்டட் பின் பார். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது கேண்டில் ஸ்டிக்கில் வந்து எதுவும் டவுட்ஸு, நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்கலாம். டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது தனியாக ஸ்டாக் மார்க்கெட்னாலும் சரி, கரன்சினாலும் சரி, கிரிப்டோனாலும் சரி, ஏதாவது ஒரு கான்செப்டோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.